மாலை முரசு நேயர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு 2026ஆம் ஆண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026ஆம் ஆண்டு முதலில் நாம் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். 7.5 சனியில் இருக்கீங்க. 7.5 சனியில் இருந்தால் என்ன பண்ணணும்? அனுமனை கும்பிட்டா போய்டுன்னு எனக்கே சொல்லக்கூடாது. எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணலைன்னா மாட்டிப்பீங்க. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயரை பிடிச்சிக்குங்க. வயிறு, நரம்பு, கால், பாதம், இது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. தூக்கத்தை கெடுத்தீங்கன்னா நரம்பு தொந்தரவு வரும். இந்த 2026ஆம் ஆண்டு மேஷராசி தொழில் கிடைக்கலன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உங்களை தாழ்த்திக்கிறீங்கன்னு அர்த்தம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சூப்பர் டூப்பராக இருக்கக்கூடிய ராசி எதுனா மேஷம். சோம்பலை உதறிடுங்க. சும்மா மற்றவங்களுக்காகவே உழைக்கிறத விட்டுடுங்க. அவருக்கு உழைக்கிறேன், அவர் அண்ணன் கூப்பிட்றாரு, அக்கா கூப்பிட்றாங்க, அம்மா கூப்பிட்றாங்க, அப்படியே போய் இந்த அடிமை வாழ்க்கையெல்லாம் விட்டுடுங்க. உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்காக கொஞ்சம் யோசிங்க. எல்லாரையும் திருப்திப்படுத்துறதுக்காக கடன் வாங்கியெல்லாம் கொடுப்பீங்க, எதுவும் கண்டுக்காதீங்க. மேஷராசிக்காரர்களுடைய அன்பு கிடைக்கப்பெற்று அவங்க அன்பு இல்லைன்னு போனவங்க வாழ்க்கை தான் கஷ்டமாகும். மேஷம் என்றைக்குமே கஷ்டப்படாது, எழுதி வச்சுக்கோங்க, சரித்திரம் அது. ஏன்னா மேஷம் அது போல் டெடிக்கேட்டாக பண்ணும். உள்ளன்னா சாப்பிட்லன்னா கூட மற்றவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து சந்தோஷப்படும். இந்த வருஷத்தில் அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் அத்தனையும் உண்டு. தொழில் உண்டு. வெளிநாடு, வெளித்துறை, கடல் கடந்து வேற்றுமொழி மனிதர்கள், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாமே கிடைக்கும். கல்யாணம்லாம் சப்பு சப்புன்னு நடக்கும். கல்யாணம்லாம் நீங்கள் தள்ளி போனீங்கன்னா செட்டில் ஆக முடியாது. குழந்தைங்க கிட்ட மட்டும் கோபப்படக்கூடாது, அபிராமி அந்தது கேட்கணும். வாய் கட்டுப்பாடு பேச்சு, உணவு கட்டுப்பாடு ஹெல்த்துக்கு. எக்ஸசைஸ் பண்ணலன்னா கஷ்டம், டிப்ரெஷன் வரும். டெய்லி வீட்டுக்குள்ளேயே ஃபோன் பேசினா கூட வீட்டுக்குள்ளேயே நடந்துக்குங்க. சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல, ரூமு நடந்துக்கிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. முதுகில் தான் மேஷத்துக்கு வரும். ஓகேவா? நல்லா இருக்குது. அதனால தான் ஜாலியாக சொல்கிறேன். வண்டி வாங்கணும், எல்லாமே வாங்கணும். வீடு வாங்கலாம், எல்லாமே கிடைக்குமா மேஷத்துக்கு. ஸோ கிடைக்கிறச்ச நான் ஏன் உள்ளே பூந்து சந்து பண்ணணும்? எதாவது கெட்டுதுன்னா நீங்கள் தான். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். யோக பலம். இந்த வருஷத்திலே 2027 வரைக்கும் சூப்பர் டூப்பர் ராசி யாருன்னா ரிஷபம். வயிறில் தான் தொந்தரவு வரும். ஜீரண உறுப்புகள், மலக்குடல், சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடலில் சிக்கல் இருக்குமா, அதனால் மன அழுத்தம் வந்துடும். சைக்காட்ரிக் ப்ராப்ளம் வரும். பெரிய வியாதி, பெரிய வார்த்தை இது. அதை நீங்கள் நல்ல உங்கள் மருத்துவ டாக்டரெல்லாம் வச்சு நீங்கள் தான் பண்ணிக்கணும். உடனே இதுக்கு போய் பூஜை கேட்கக்கூடாது என்கிட்ட. வயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புக்கு நான் என்ன பூஜை கொடுப்பேன்? கோயில் கொடுக்கலாம். துர்கையை பிடிச்சிக்கங்க. துர்கை கவசத்தை பிடிச்சிக்கங்க. சனி 11ஆம் இடத்துலேருந்து வச்சு உங்களுக்கு நல்லது செய்வார். கெட்டது இல்லை, வச்சு செய்வார். பிதிருதோஷம் நீங்கும். பூர்வீகத்தில் அந்த பிரச்சனைகள் தீரும். வெற்றியாளர்களாக இருப்பார்கள். அரசியலில் பெரிய வெற்றிகள், எம்எல்ஏ, மந்திரி, முதல் மந்திரி என்று பெருமை கிடைக்கக்கூடிய ராசிகளில் ரிஷபம் உண்டு. திருமணத்தில் இருந்த பாதிப்புகள்லாம் நிவர்த்தி ஏற்படும். ஜூன் மாதம் 14ஆம் தேதியிலேருந்து டக்குன்னு கல்யாணம் நடக்கும். குழந்தை அமைப்பு நடக்கும். பெற்றோர் பெரியோருடன் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். தொலை தூரத்தில் இருந்து நல்லா வருவார்கள். ஆனால் தந்தையார், தாயார் தேகாரைக்கும் கவனம். உங்களுடைய அண்ணன், மாமா, பெரியப்பா பையன், சித்தப்பா பையன், மாமன் பையன், மாமி பையன், அத்தை கித்தெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களால தொந்தரவு வரும். ஜாக்கிரதையாக இருக்கும். ரத்தத்தில் பரவக்கூடிய நோய் உபத்திரமும் வருமா, ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் தான் பார்த்துக்கணும். வண்டி வாங்குறது இதெல்லாம் சாதாரண விஷயம். ஃப்ளைட்டே வாங்குவீங்க. பெரிய தொழிலதிபர்கள் ஆவாங்க. மீடியாவில் பெரிய பேர் புகழ் பெறுவார்கள். அதிகமான இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் வரக்கூடிய ராசிகளில் யார் வரும்? ரிஷபம் வரும். சும்மா இதோட என்ஜாய் பண்ணுங்கள். சும்மா ஜோசியம் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்ல சனி 11 ஜம்முன்னு உட்காந்துருக்கார். குரு பார்வை வேறு வரப்போகுது அவருக்கு. ஸோ பலமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் முதலில் கதவை தட்டு போகிறது ரிஷபத்திற்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மிதுனம்.
மிதன ராசிக்காரர்களுக்கு ராகவேந்தர் வழிபாடு, காது மூக்கு தொண்டை சைனஸ் ஒத்த தலைவலி நல்லா பார்த்துக்குங்க. யாருக்கு? மிதனத்துக்கு. தலை சுற்றல் வெர்டிகோலாம் வரக்கூடாது. இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் வரும். உங்களுக்கு மட்டும் ஜூலை 14 வரைக்கும் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். ஆனால் நல்லதெல்லாம் நடக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் நடக்கும். கௌரவம்லாம் நடக்கும். மனசாந்தி ஏற்படும். விட்டக்குறை தொட்டக்குறைன்னு இருந்த பிரச்சனையெல்லாம் தீரும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். டைவர்ஸ் வரைக்கும் போனவங்கெல்லாம் ஒன்றாறக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். சரியாக சந்தோஷம் இருக்கும். நிறைய விஷயம் நல்லது நடக்கும். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? அதே சமயம் எதில் கவனமாக இருக்கணும்? இடது பக்க தேக ஆரோக்கியம், பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயம். அதே போல் காது மூக்கு தொண்டை சைனஸ் ஒத்த தலைவலிலாம் ஜூலை மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு டக்குன்னு வரும். ஸோ ஹெல்த்து தான் ரொம்ப தொந்தரவு பண்ணும். நல்ல ஃபேமிலி டாக்டர் மனசில் சரியாக பண்ணலன்னா நண்பர்கள் அந்த ஏரியாவில் ரொம்ப கைராசி டாக்டர் யாருன்னு பார்த்துட்டு லொடுக்குன்னு உள்ளே பூந்துடணும். ஐயா சாமி நீ தான் நான் பார்த்துக்கணும், எனக்கு நல்லா இருக்குது, நேரம் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் தொந்தரவு இருக்குது. அதை கவனமாக பார்த்துக்கிறது யார்? மிதுன ராசிக்காரர்கள் தான் பார்த்துக்கணும். வண்டி வாகனம் தொழில் நிச்சயமாக இருக்கும். ஜூலை 14லேருந்து கிட்டத்தட்ட 2027 ஜூலை வரைக்கும் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் செய்தவர்கள் யார் என்றால் மிதுனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கடகம். கடகத்துக்கு அஷ்டமத்தில் ராகு, 2இல் கேது, சர்ப கிரகம். ஸோ கோளார் பதிகத்தை கேட்கணும். சர்ப கிரகம்னா வீட்டில் கவுந்தச்சு தூங்கக்கூடாது. 18 வருஷத்துக்கு ஒரு தடவை சர்ப கிரகம் மாற்றி மாற்றி வந்துக்கினே இருக்கும். 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிக்கினே இருக்கும். வேயில் தோளில் வங்கன் விடுமுண்ட கண்டன் மிக நல்லை வீணை தடுவின்னு ஒரு பாட்டு திருஞான சம்பந்தம் கேட்கணும். கேட்க 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 அற்புதம் ஏற்படும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வச்சுக்கணும். அதே போல் மகான்கள் வச்சுக்கணும். உயிரோடு இருக்கிற ஆளுங்களெல்லாம் நீ மகான் சொல்லிட்டு கும்பிட்டுட்டு ஏன் உயிரை வாங்காது. குரு வழிபாடு. குங்குமப்பூ போட்டு டெய்லி குடிக்கணுமா, டீ குடிக்கணுமா, குங்குமப்பூ டப்பாவை பேக்கெட்லேயே வச்சுக்கணும். அதிர்ஷ்டம் வரும். வேலைக்கிழமை பசுமாடுக்கு சாப்பாடு போடணும். கடகம் அஷ்டத்தில் இருக்கக்கூடிய சனி விலகல். அஷ்டத்தில் ராகு இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டம், குபேர சம்பத், பெரும் புகழ், பெரும் பேர், தலைமை ஏற்கக்கூடிய பதவி, அனுகூலம், அரசுத்துறை, அரசாங்கத்துறை, உத்தியோகம், அரசியல், அனுகூலம், கூட்டுத் தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில், பெரிய பணம் பார்க்கறது, பெரிய யோகத்தை பெறுவது. லாட்ரி சீட்லாம் வாங்கணும். லாட்ரி வாங்கக்கூடாது, அதெல்லாம் வாங்கணும். எப்போ வரும்? வாங்கினா தான் வரும். நண்பர்களோடு சேர்ந்து வாங்குங்க. லாட்ரி அடித்தோடனே எல்லோரும் என்ன பேசுனீங்களோ அந்த ஷேரை பிரிச்சுக்குங்க. வார்த்தையில் மட்டும் கவனம். வாக்குவாதம் கூடாது. வாக்குவாதத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். கடகத்துக்கு அனுகூலங்கள், சந்தோஷம், தனிப்பட்ட முறையில் யோக பலங்கள். கடகராசிக்காரர்களுக்கு தேகாரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதில்? அதே தான் மயக்கம், தலை சுற்றல், லோ பிபி, பிளட் வெசல் பிளாக் ஆகிறது, கொழுப்பால் பிரச்சனை வர்றது, இதயத்தில் தொந்தரவு வர்றது, படபடப்பு வர்றது, இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஹெல்த்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். உச்சம் 6ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, பரம்பரையாக இருக்கக்கூடிய நோய், சத்துருக்களால் ஏற்படுது, மன அழுத்தம், இதெல்லாம் தொந்தரவு பண்ணுமா, பார்த்துக்க. அடுத்தது யார்? சிம்மம். சிம்மத்துக்கு யார்? நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம், படபடப்பு, பால்பிட்டேஷன். அதே சமயம் விநாயகர் வழிபாடு யோகத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும். யாருக்கு? சிம்மத்திற்கு. தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், திடீர் அதிர்ஷ்டம். 8ல் சனி. அப்போ என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ் பண்ணணும். துணை அல்லது துணைவியாருடன் மட்டும் வாக்குவாதம் கூடாது. காதல் அமைப்பில் வாக்குவாதங்கள் கூடாது. குடும்பத்தில் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டுவது நல்லதாக ஏற்படும் சிம்மத்திற்கு. அதே சமயம் துணை அல்லது துணைவியார் காதலர்கள் உங்களை அப்படியே தாங்கி பிடிப்பாங்க. நகைகள்,
அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சிம்மம் தான் வருஷம் முழுவதும் வாங்குமா. அஷ்டமியிலையும் வாங்குமா, நவமியிலையும் வாங்குமா, தசமியிலையும் வாங்குமா, ஏகாதசிலையும் வாங்குமா. அதனால் உங்களுக்கு எல்லாமே நல்லது. ஐம்பொருளுக்கு சேருமா. ஐம்பொருள்னால் என்ன அர்த்தம்? பஞ்சலோகத்தில் எல்லாமே சேருமா. புரியுதா உங்களுக்கு? அத்தனை அளவு வைரத்தை எல்லாம் அதிகமாக வாங்கக்கூடிய ராசி சிம்மம். தொழில், உத்தியோகம், பழைய கடன்கள் பைசல் ஆகிறது, ஏற்றங்கள் ஏற்படுவது, ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக உயர்வது, செவ்வாய்க்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உணவளிக்க அனுகூலங்கள் காணப்படுவது, அகத்திக்கீரையை தவிர மற்ற உணவுகள் அளிக்க ஏற்றத்தை பெறுவது, சினிமா துறை, மீடியா துறையில் பேர் புகழை பெறுவது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடப்பது, தொழிலில் அனுகூலங்கள் காணப்படுவது, பெரிய அளவுக்கு பேர் புகழை கிடைக்கக்கூடிய ராசிகளில் சிம்மம் வரும். அடுத்ததாக யார் வரும்? கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு பெருமாள் அலர்ஜி, ஒவ்வாமை, சளி தொந்தரவு மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். ஜூன் மாதம் வரை அல்லது மே மாதம் 14ஆம் தேதி வரை துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கவனம். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் கவனம், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனம். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக, திருமண தடைகள், புத்திர சந்தான தடைகள் எல்லாம் மே மாதம் 14ஆம் தேதியிலேருந்து டக்குன்னு காலியாகும். அது வரைக்கும் என் தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில், படிப்பில் பேப்பர் போடுறேன், தகராறு பண்ணுறேன், எனக்கு இந்த வேலையே வேணாம், நீ இல்லைனா நான் வாழ மாட்டேனான்னு இந்த டைலாக்கெல்லாம் விட்டிங்கன்னா திண்டாடுவீர்கள். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் 3 குரங்கு எப்படி இருக்கும்? கண்ணை மூடி, காதை மூடி, வாயை மூடி இருக்கிற மாதிரி இருக்கணும். எல்லாத்தையும் அனுசரித்து போகணும், எல்லாத்துலேயும் இறங்கி போகணும். இல்லைன்னா உலகம் உங்களை குற்றம் சொல்லும். அதீத கவனமாக இருக்கணும். துணை அல்லது துணைவியார், பெற்றோர் அல்லது பெரியவர்கள், இரத்தபந்த உறவுகள் யார் சொல்வதையும் கேட்க அற்புதம் ஏற்படும். 6ஆம் இடத்தில் ராகு, அத்தனையும் ஜெயம் ஏற்படும். சத்துருக்கள் ஜெயம் ஏற்படும். பெரிய அளவுக்கு ஏற்றத்தை பெறுவீர்கள். தனித்தப்பட்ட முறையில் அனுகூலங்கள் பெறுவீர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவான கன்னியா ராசிக்காரர்கள். தெய்வ மார்க்க பயணங்கள், தெய்வீக காரியங்கள், தெய்வ திருப்பணிகள் அதிகமாக செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? கன்னி. பெருமாளை கும்பிடுங்கள், கோவிந்த நாமாவளியை சொல்லுங்கள். அலர்ஜி, சளி தொந்தரவு மட்டும் கவனமாக பார்த்துக்கொள்ளும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். வாராகி, நரசிம்மர், உக்கர தெய்வ வழிபாடு, காளி, சூலினி, பிரித்திங்கரா என்று பிடித்து கொள்ளுங்கள். அலர்ஜியால் பார்த்து கொள்ளுங்கள். தோள்களில் பிரச்சனைகள் ஏற்படும். ஜாயின்ட் பெயின்ஸில் அதீத கவனமாக இருப்பது துலா ராசிக்காரர்களுக்கு மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். துலா ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் மீனத்தில் சனி கிட்டத்தட்ட 2027ஆம் ஆண்டு எண்டு வரைக்கும் உங்களை காப்பாற்றுவதற்கு நிற்கிறார். 9 கிரகங்களில் ஒரு கிரகம் நம்மளுக்காக நின்றால் போதும், உலகத்தை ஆளலாம். சனி நின்றால் நீண்ட நாள் இருக்கக்கூடிய கிரகம். பெரும் வெற்றி, பெரும் புகழ், பெரும் பேர் எல்லாம் ஏற்படும். எக்ஸசைஸ் பண்ணணும். சனி உச்சமாகக்கூடிய ராசி நீங்கள். சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி. டிப்ரெஷன், மன அழுத்தம், ஜாயின்ட் பெயின்ஸ், முதுகு, அதிகமான முதுகு தண்டுவடத்தில் பாதிக்கக்கூடிய ராசி நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் துலா ராசிக்காரங்கள். அதே போல் அதிகமாக வயிற்றில், மலக்குடலில், சிறுநீரக பையில் கிற்கள்னு சிக்கல் ஆகிறதே உங்களுக்கு தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். நிறைய வாழைத்தண்டு, ஜூஸு, வெள்ளரிக்காய், நீர்க்காய், சின்ன வெங்காயம், அதுபோல் மாதுளம்பழம் இதெல்லாம் எடுத்துக்கினே இருக்கணும். இல்லைன்னா அதிர்ஷ்டம் நல்லா இருக்கும், ஆனால் அனுப்பிக்க முடியாது. அதே போல் புத்திர சந்தானத்தில் ராகு இருப்பதனால் குழந்தைகளுக்கு உங்களுக்கும் கோபதாபம் வராமல் இருக்க அபிராமி அந்தாதி 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை தொடர்ச்சியாக கேட்பதோ சொல்வதோ அனுகூலத்தை தரும். கண்டிப்பாக தெய்வீக பயணங்கள், தெய்வ யாத்திரைகள், தெய்வ திருப்பணிகள், சுபகாரிய தலைவர்கள், அனுகூலங்கள் புதன்கிழமை வரை, புதன்கிழமை மதியம், இரவு, மாலைக்குள் ஒரு பசுமாடுக்கு உணவளிக்க பெற்றோர் பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் இருக்க மனத்தாங்கள், அவர்கள் தேகாரோக்கிய குறைபாடு நீங்குவதை கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். குலதெய்வ வழிபாடு, பசுமாடுகளுக்கு உணவளிப்பது, முருகரை பிடித்து கொள்வது, இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரத்தில் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். எதிரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. கண்டிப்பாக ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் பிள்ளைகளுடன் கோபதாபம் கூடாது.
வாகனங்களில் அதிக கவனம், எதிரிகள், வழக்குகள், பெரிய விஷயம், இரவு நேர பயணங்கள், தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அபிராமி அந்தாதி 40, 59, 75 பாடல் நன்மையோ நன்மை என்று ஞாபகத்தில் வைத்து கொள்வது யோக பலத்தை நிச்சயமாக தரும். அதே சமயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உணவளிக்க சுபிட்சமோ சுபிட்சம் ஏற்படும். ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் அடக்கி வாசிங்கள். ஏப்ரல் 14லிருந்து உலகம் உங்களை நேசிக்கும். உலகத்தில் பெரும் பிரச்சனைகளிலிருந்து மீள்வீர்கள். உலகத்தை ஆளக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொழிலில் முன்னேற்றம், உத்தியோகத்தில் முன்னேற்றம், வியாபாரத்தில் முன்னேற்றம், குடும்பத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது, கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் தீர்வது, பெரும் பொறுப்புகளுக்கு வருவது, எதிர்பார்க்காத இடத்திற்கு நல்ல ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய காலகட்டம். யோகமோ யோகம், எதிர்பார்த்த அனுகூலம், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது ஆச்சரியத்தினுடைய உண்மையான அமைப்பு. தனிப்பட்ட முறையில் யோக பலத்தை நிச்சயமாக பெறுவீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், வண்டி வாகனங்கள், கௌரவங்கள், திருமண தடை, புத்திர சந்தான தடை, குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு எல்லாமே நீங்குவதற்கு ஏப்ரல் 14 சித்திரை 1 பிறக்கின்ற வரையில் அடக்கி வாசித்தால் நன்மை தரும். வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். படபடப்பு, உணவு செரிமானம், ஹார்ட் ட்ரபிள் இருக்கவர்கள் மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் பிபி, சுகர், தைராய்டு, ஹார்மோன் குறைபாடுகள், சிவனை பிடித்து கொள்வதும் சிவமந்திரங்களை கேட்பதும் இந்திராட்சி கவசத்தை கேட்க கேட்க அற்புதமான பலனையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். அதுவும் தனுசு என்பது குருவுடைய வீடு, மீனம் என்பது குருவுடைய வீடு. உங்கள் வீட்டிலே சனி இருப்பதனால் உடற்பயிற்சி, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கத்தும் அவர்களுடன் டெய்லி ஃபோனில் பேசிக்கொண்டிருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். அஷ்டலட்சுமி கடாட்சம், சுபவிரய பிராப்தம், வீடு, நலம், வண்டி, வாகனம், ஆடை, ஆபரணங்கள், பெரிய அளவு செல்வாக்குகள், வீடை புதுசு கட்டுறது, பெரிய அளவுக்கு கடல் கடந்து வீடு வாங்கிறது எல்லாமே ஏற்படக்கூடிய ராசிகளில் தனுசு ராசி வரும். ஆச்சரியமாக இருக்கும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் காப்பாற்றலாம், வெளியிடத்திலும் காப்பாற்றலாம், தொழிலிலும் காப்பாற்றலாம், உத்தியோகத்திலும் காப்பாற்றலாம், வியாபாரத்திலும் காப்பாற்றலாம். இழுபறியாக இருந்த பல நிலைமைகள் மாறக்கூடிய அமைப்பு ஏற்படுவதும் கண்டிப்பாக மிக மிக குடும்பத்தில் ஜூன் மாதம் வரை துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. குடும்பத்தில் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெஷீட்டை காட்டக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வாகனங்கள் மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் காப்பாற்றுவதும், கொடுத்த வாக்கு எல்லா இடத்திலும் மேன்மைப்படுவதும், திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதும், திடீர் பொறுப்புகளுக்கு வருவதும், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வர வர ஆச்சரியத்தக்க முன்னேற்றங்கள் எதுவதும், வேற்றுமொழி மனிதர்கள் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பெரும் பொறுப்பையும் பெரும் செல்வத்தையும், கடல் கடந்த தொழிலையும், கடல் கடந்த வியாபாரத்தையும், கடல் கடந்து இருந்த அமைப்பு தாய்நாட்டுக்கு திரும்பக்கூடிய பிராப்தத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்ததாக 2026ஆம் ஆண்டு பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் அதீத கவனம், குடும்பத்தில் மிக மிக கவனமாக இருப்பது மகரத்திற்கு மிக முக்கியம். சனியுடைய விலகல் பெரிய சந்தோஷம். இன்னும் 7.5 சனியிலிருந்து பரிபூர்ணமான விலகல் பெற்ற ஒரே ராசி மகர ராசி. பல்லில் ப்ராப்ளம், தொண்டையில் பார்த்துக்கணும், கழுத்து, தலை, முடி, மூளை, கண், வாய், பற்கள், இஎன்டி என்று சொல்லக்கூடிய அமைப்பு, மயக்கம், ரொம்ப கவனம். ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ், கழுத்துக்கு உடற்பயிற்சி, ஷோல்டருக்கு உடற்பயிற்சி செய்யக்கூடிய ராசிகளில் மிக முக்கியம். விநாயகர் வழிபாடு, மகான்கள் வழிபாடு, விநாயகருடைய வழிபாடு, காரிய சித்தி மாலை கேட்பது அனுகூலமான அமைப்பு. 7.5 சனி விலகிவிட்டாலும் உடற்பயிற்சி மறக்காதீர்கள். பெரிய யோகம். சினிமா துறை, தொழில்துறை, உத்தியோகத்துறை, வியாபாரத்துறை, மீடியா துறை, மெடிக்கல் துறை, இன்டர்மீடியட் துறை, பெரிய புரோக்கரேஜ் துறை, ரியல் எஸ்டேட் துறை எல்லாத்துலேயும் சக்ஸஸ். அதேபோல் வழக்கறிஞர்கள், அரசியல்வாதிகள், காவல்துறையில் இருப்பவர்கள், அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கௌரவம் பெறுவார்கள், அனுகூலம் பெறுவார்கள், பெரிய ரிவார்டு பெறுவார்கள். அப்படியே அவங்களுடைய மெடலை குத்திக்கின்னு கம்பீரமாக நடந்து வரக்கூடிய
பிராப்தங்கள் ஏற்படும். எல்லாமே சுபவிரயம். அதிகமான நகைகள், அதிகமான செல்வங்கள், அதிகமாக பணம் முதலீடுகள் எல்லாமே செய்யக்கூடியது யார்? மகர ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். வண்டி வாகனத்தில் வித்தைகள் இல்லாமல் இருப்பது நல்லதும் சந்தோஷமும் ஏற்படும். வாகனத்திலும் தூக்கமின்மையிலும் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். வண்டியில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது 2026ஆம் ஆண்டு வரைக்கும் தொடர்ச்சியாக இருப்பது பிரச்சனைகளை ஏற்படுத்தி மயக்கத்தையோ சங்கடத்தையோ ஏற்படுத்திவிடும். உயரமான இடங்கள் படிக்கட்டுகளில் இறங்குகின்ற சமயத்தில் அதீத கவனமாக இல்லை என்றால் தேவையற்ற பாதிப்புகளும் தேவையற்ற சங்கடங்களும் ஏற்பட்டுவிடும் என்பதை மகர ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்வது புத்திசாலித்தனமான முடிவு. தான் உண்டு, தன் வேலை உண்டு, எல்லாமே ஏற்றம். எது வேணுமா இறங்குங்க. தொழிலே வேணாம், அடிமை தொழிலில் இருக்கிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் தனியாக தொழில் தொடங்குகிறேன், வெத்தலை பாக்க கடை வச்சாலும் முன்னேறுவேன், சும்மா சிம்பிளுக்கு சொல்கிறேன். பெரிய அளவுக்கு எண்ணத்தை போலுங்கள், விவசாயத்துக்கு பாருங்கள், கால்நடையை ஆரம்பிங்கள். எல்லாத்துலேயும் அதீத சக்ஸஸ் ஏற்படக்கூடிய ராசிகளில் மகரம் வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், திருமண தடைகள், புத்திர சந்தான தடைகள் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் காதல் அமைப்பும் திருமண அமைப்பிலும் வாக்குவாதங்கள் செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுவிடும். குடும்பத்தில் கலவரங்கள் ஏற்படும், குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். குடும்பத்தில் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசிகளில் மகரம் உண்டு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். அடிவயிறு, தோல் பகுதி மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். 7.5 சனி இருப்பதனால் முழுங்கக்கூடிய இடங்களில் அதிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பாதத்திலும் எச்சரிக்கையுடன் இருப்பது கும்பத்துக்கு முக்கியம். உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத சங்கடங்களும் வரும். குடும்பத்தில் புது வரவுகள், புது விஷயங்கள், சுபகாரியங்கள், அனுகூலங்கள் எல்லாம் ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து கவனமாக இருப்பதும், எதிரிகளுடைய விஷயத்தில் கோபதாபம் படாமல் இருப்பதும், எதிரிகள் ஒன்று சேர்ந்து உங்களை ரவுண்டு கட்டுவதற்கு உண்டான சூழ்நிலை என்பதனால் கவனமாக இருங்கள். தூக்கம், ஏற்கனவே நல்ல உறவு, நல்ல நட்பெல்லாம் உங்களுடைய யாரோ சொல் பேச்சை கேட்டு அவர்களை விட்டு பிறகு இருப்பீர்கள். இப்பொழுது அதற்குண்டான வருத்தங்களை ஏற்படுத்தி கொள்வீர்கள். ஐயோ, நம்ம கூட ஒழுங்காக தானே இருந்தாங்க, நம்ம தேவையில்லாமல் அவர்களை விலக்கி விட்டோமே என்று புலம்ப ஆரம்பித்து விடுவீர்கள். நேரம் தேகாரக்கத்திலும் வாகனத்திலும் அதீத கவனம். அதே சமயம் தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பில்லை என்று சொல்லக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாமே அமையக்கூடிய அமைப்பு பெரும் சந்தோஷத்தையும் பெரும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எந்த தொழில் வேணுமானாலும் செய்யக்கூடிய ராசிகளில் கும்பம் வருவது தான் ஆச்சரியமான அமைப்பு. ஆனால் உங்களுக்கு ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து அதனுடைய டைரக்ஷன் நல்ல விதமான பாசிட்டிவ் அப்ரோச், எடுத்த காரியத்தில் ஜெயம் எல்லாம் ஏற்படுவது ஆச்சரியம். நரசிம்மரை பிடித்து கொள்வதும் நரசிம்மர் கவசத்தை பிடித்து கொள்வதும் யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக அடிவயிறு கழிவுகள், மலக்குடல், யூரினரி ஏரியா, ஜாயின்ட் பெயின்ஸ், பாதம், நகம் எல்லாத்துலேயும் ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்குறேன்னா புரிஞ்சுக்குங்க. ஜென்ம சனியில் இருப்பதனால் உடற்பயிற்சி மிக மிக முக்கியம். கழிவுகள் வயிற்றில் தங்காமல் பார்த்து கொள்ளக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு சனியுடைய உபத்திரம் இருக்காது. உடற்பயிற்சி தயவு செய்து செய்வது யோக பலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். விநாயகர் வழிபாடு, அனுமன் வழிபாடு யோக பலத்தை அதிகமாக தருவதற்குண்டான அனுகூலம். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், லாபம், சந்தோஷம். ஜென்மசனியிலும் அனைத்து நல்ல காரியங்களும் மீனம் இருக்கக்கூடிய வீட்டில் நடப்பது கண்கூடாக பார்க்கலாம். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம், கடல் கடந்து
பாஸ்போர்ட் எல்லாம் சரி செய்து கொள்ளுங்கள். சுற்றுலா செல்வது, கப்பலில் சுற்றுலா செல்வது எல்லாமே மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். டக்கு 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 என்று மே மாதத்திலிருந்து சுபகாரியங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கக்கூடிய ஆச்சரியத்தை பெரிய அளவுக்கு பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடவே கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நீங்கள் ஒரு கண்ணு வைத்துக் கொள்வதும் அவர்களை அரவணைத்துக் கொள்வதும் மிக மிக முக்கியமான அமைப்பு. அனுமன் சாலிசா கேட்பதும், திருஞான சம்பந்தருடைய கோளறு பதிகத்தை கேட்பதும், கேது ராகுவுடைய கிரகங்களுடைய பாதிப்புகளிலிருந்து சர்ப்பதோஷங்கள் நீங்கும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே மீனராசிக்காரர்களுக்கு உடற்பயிற்சி மிக மிக முக்கியம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஜென்ம சனியில் இருக்கக்கூடிய திருமண தடைகள், புத்திர சந்தான தடைகள், எல்லா தடைகளும் நிவர்த்தி ஏற்படும். ஜவாப் கொடுக்காதீர்கள், ஜாமீன் கொடுப்பாதீர்கள். மிக மிக சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொண்டாலே எல்லா விஷயமும் ஏற்றமும் சந்தோஷமும் அனுகூலமும் பரிபூர்ணமாக 2026ஆம் ஆண்டு மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் தான் சனி இருப்பதனால் மறந்து விடாதீர்கள். உடற்பயிற்சி முக்கியம். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு புத்தாண்டினுடைய விஷயத்தில் பொது பலன்களும், மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும், எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் கூறினேன். அந்த எளிய தெய்வ வழிபாடு முறைகளை பிடித்து கொண்டு இந்த வருடம் சுபிட்சமாக மாற்றிக்கொள்வதற்கு நீங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் இனிய 2026ஆம் ஆண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றிகள் பல, வணக்கங்கள் பலக, வாழ்க.